Yes, please. Yes, sir. Hello. Thank you. Gulfi, please. ஏய், Yes, sir. உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. ஆஸ்திரேலியால கிரிக்கெட் மேட்ச்ல பாத்திருப்பீங்க. அந்த பத்து தூக்கி தான் உங்க வாயில போட்டாங்க. ஏண்டா நீ 7 மலைக்கு மேற்கு போறது ஜான்ல? அங்கதான் தப்பு பண்றீங்க. நீ என்ன தெரியல? நீயா? நீயா? இந்த ஊர்ல ஒரு கோழி பாக்க கிடையாது. கோழிக்கறியை வீட்டுல ஆக்கி சாப்பிடுனா இந்த பாவி பசங்க திருடிட்டு போயிட்டாங்க. திருட்டு போயிடுவோம். கோழி உங்க 2 பேரை கண்ட முட்டை போடவே பயப்படுது. இனிமே நாம கோழிக்கறி சாப்பிடணும்னா இந்த 2 பசங்களையும் ஊரை விட்டே துரத்தணும். இது எங்க பிறந்த ஊருங்க. பிறந்த ஊர்னா இங்கே திருட சொல்லுதா? பக்கத்து ஊர்ல திருடுறோம். பக்கத்து ஊர்ல வேற எங்கேயாவது திருடு. இந்த பாரு கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்க, நீங்க 2 பேரும் போட்டுக்கிறத கழட்டிக்கிட்டு அனுப்பிச்சிடுவோம். மூடி வந்துடுறா. திருட்டு பசங்க. அப்பா. ஏய், பிறந்த ஊர்ல அடிச்சு தேத்திட்டானுங்களாடா. இப்ப என்னடா பண்றது? செட்டும் பட்டணம் போன்னு சொல்லிருக்காங்க. நம்ம கடாம பட்டணம் போறோம். அவனுக்கு தான் கையில இருக்கிறதெல்லாம் புடிங்கின்னு விட்டாங்களே. எப்படா பட்டணம் போறதா? கையில மாந்திரம். இத வச்சு பட்டணத்துல பெரிய ஆள் ஆயிரலாம்டா. ஐடியா. எந்த கோயால பிரச்சனை வந்ததோ நாம 2 பேரும் பட்டணம் போய் இதே ஊர்ல கோழி பண்ண நடத்தலாம். இது சத்தியம். மாந்திரத்தை கைட்டு உன்னை நம்ப மாட்டேன். ஏன்? நீ ஏற்கனவே திருட்டு பைய. பையனா? ஏய், அங்க போறா யாரு? சரியா? நீ போய் பேசுற. போய் மடக்கு. மடக்குடா. நடுவாயிடு. விடாதே. அடவால்டு. விடாதே. அடடவால்டு. விடாதே. அடடவால்டு. ஏய், உன்னை பார்த்தா வண்டியில ஏத்த மாட்டான். பாக்கிறதுக்கு சந்தேகமா இருக்க. நீ போய் பின்னாடி நில்லு, செட்டப் பண்ணிடு. அண்ணே, வண்டி எப்படி போகுது? ரோட்டு மேல போகுது. நான் என்ன வயக்காட்டுல போகுது நான் சொன்னேன். அட்ரஸ் போதா? போகுது. ஒரு ஆளுக்கு எவ்வளவு? 10 ரூபா. நான் 30 ரூபா தரேன். நான் ரைட் சொல்லும்போது நீ வண்டி எடுத்துரு. ஓகே. நீ டிரைவரா? ஆமா. கூடிய சீக்கிரம் சொந்த வண்டியே வாங்கிடுவேன். ஆ. என்ன? ஆ. நான் ரைட் சொல்லும்போது வண்டி எடுத்து. எங்க போனவனை காணோம். ஏய், ஆளுக்கு 10 ரூபா சொன்னா 5 ரூபான்னு பேசி முடிச்சிட்டேன். 5 ரூபாயா? ஆ. அப்ப நான் முன்னாடி ஏறேன். ஏய், நீ பெரிய உருவம். நான் முதல்ல மேல ஏறி உனக்கு கைய கொடுக்குறேன். அப்பா நீ பின்னாடியே ஏறு. தூக்கு. ஏறு. ஆமா. ஏறுடா சீக்கிரம். இந்தா. புடி 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 புடி. சீ, முதல்ல படத்துல போறோம். சோத்து கை குடுறா. எங்கடா மோதிரத்தை? விட்டுட்டேன். எவன் மோதிரத்தை உருவலான்னு வந்திருக்கேன்? ஏன் மச்சான் பழச கலர்? நான் அப்ப வீடு பங்களா ஆட்டோ அது இது நான் பி ஜென்டில்மேன் பாய் ஜென்டில்மேன். ஏய், உங்ககிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கல. நான் மண்ணாங்கட்டி பிறந்த ரங்கசாமிலடா. உன் பேரை வச்சுக்கோ, உங்க அப்பா பேரை மாத்திக்கோ. மேடம் ஐஸ்கிரீம் வேண்டாம். பிஸ்தா வேண்டாம். பாதாம் வேண்டாம். வெண்ணிலா கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. தேங்க்யூ. ஏய், குர்ரா. திருட்டு பையன் அவனே. மோதிரத்தை திருட்டேன் விட்டுட்டேன். இப்ப என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் திருட வந்தியா? ஆமா, இந்த ஆள் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஐயோ, சின்ன வயசுல இருந்தே தெரியும் மேடம். ஒரே வீட்ல இருந்தோம், ஒரே டம்ளர்ல குடிச்சோம், ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம். ஒரே லாரில ஏறணும், ஒரே ஒரு மோதிரத்தை உருவிட்டு போயிட்டான். அது சரி, நீங்க இங்க வந்தீங்க? நான் சம்பந்தி வீட்டு சமையல்காரன். இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட்டில் ஆப்பறேன். சமையல்காரன்றீங்க? போட்டோ ஷூட் கையில மாட்டிடுறீங்க? ஏய், அதெல்லாம் பார்க்க கூடாது. தள்ளுமே. ஆமா, தாடி எல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க, கவரப்பட மாட்டீங்களா? ஐயோ, இந்த தாடியில ஒரு பெரிய கதையே இருக்கு மேடம். எதுக்குடா கதை வச்சிருக்கீங்க? சொல்லுங்கடா. நான் ஆஸ்திரேலியால ஷேவ் பண்ணலான்னு போயிருந்தேன். ஷேவ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்டேன்? $1 சொன்னா. என்கிட்ட $1/2 தான் இருந்தது. அதுக்கேத்த மாதிரி எடுத்து விடுறான்னு சொன்னேன். இங்க ஒரு வலி, இங்க ஒரு வலி வச்சான். அன்னில இருந்து நான் இப்படிதான் தாடி வச்சிருக்கேன். எங்க ஃபேமிலி ஃபுல்லா இப்படிதான் வச்சிருப்பாங்க. எங்க பாட்டியும் இப்படிதான் வச்சிருக்கோம். உங்க பாட்டியம்மா? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாத மேடம். 4 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டான் மேடம். எப்படி? ட்ரெயின்ல விட்டுட்டாரா? இல்லையே. சீட்டாடி விட்டாரா? இல்லையே. குடிச்சாரா? அப்படி இருந்தா பரவாயில்ல மேடம். 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்டை வாங்கி சாப்பிட்டான் மேடம். 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல உண்ட சாப்பிட்டாரா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? மேடம், லாஸ் பண்ண இவன் பணத்தை ரிகவர் பண்றதுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பீச்ல வேறுகளேன்னு வித்து நிக்கிறாங்க மேடம். என் நாட்டுக்கு பிறந்தவனே, நான் வேர்க்கல்ல வச்சு பாத்தியாடா? விடுங்கண்ணா. அது இருக்கட்டும். எத்தனை நாள் இங்க இருப்பீங்க? 2 நாள் இருப்பேன். அப்ப பிளைட்ல போயிடுவேன். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களை உன்னை பத்தி அவன் நினைக்க கூடாது, நான் தான் நினைக்கிறேன்.
கங்கா அம்மா கூப்பிட்டீங்களாமா? யாரோட காலடி இது? ஏதோ சிங்கம் நடந்து போன மாதிரியா இருக்கு. சகதி காலோட யாரு உள்ள வந்தா? அப்ப வேணா ஒண்ணு செய்யலாம். நம்ம ஜிலவை கூட்டி வந்து மோப்பு முடிக்க வச்சா அது ஆளை கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சிரும். கூட்டிட்டு வரட்டுமாமா? சட்டா அப்ப தொடச்சாது விடுறோமா? போகல. எஸ் சார். நம்ம சம்பந்தி வீட்டுல இருந்து தபால் வந்திருக்குப்பா. சம்மந்தி யாரு? தமயந்தி அக்காவா? பானுமதி அம்மா. நம்ம சரஸ்வதிய கல்யாணம் பண்ணி கொடுத்தமே அந்த வீட்டுல இருந்து உனக்கு தபால் வந்திருக்கு. என்ன பாக்குறீங்க? படிங்க. படிச்சு தாயா விஷயத்த சொல்றேன். என் சம்பந்தி வீட்டுல இருக்கிற சமயக்காரன் சரியில்லையா, உப்பு காரத்தை எல்லாம் அதிகமா கொட்டிடுறானா. நம்ம பொண்ணு சரஸ்வதி உன்னை சிபாரிசு பண்ணி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டு வாயேன். ஆமா, அங்க நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்களா? என்னை விட பெரிய இடம், நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஆமா, நான் இங்க இருந்து அங்க போயிட்டா என் ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் யார் பாத்துப்பா? நீங்க ஒண்ணு செய்யுங்க. நீங்க சும்மா தானே இருக்கீங்க. என்ன ஆட்டோ ஓட்ட சொல்றியா? உங்களுக்கு லைசென்ஸ் கிடையாது. டெய்லி ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து போஸ்டர் அனுப்புங்க, நான் அங்க செக் பண்ணிக்கிறேன். ஓஹோ, பாத்து. இது என்னது? மை டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் அண்ட் மை பேட்டா. நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். இந்தா போ. கில்பர்ட் டார்லிங், இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன். ஃபாரின்க்கெல்லாம் புல் சப்ளை பண்றேன். புல்லா? ஆ, தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா இவன் சொந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளேன்ல போகுது. எதுக்கு? புல்லு துண்டத்துக்கு. உனக்கு 7 கப்பல் 7 மலை தெரியுமா? ஆமா. அவன் 7வது கப்பல் கட்டுறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் கொடுத்தேன். கொப்ப 7 மலையே துண்டு நாம தர்றான். யார்த்தடா ரீல் விடுற? அவன் எங்க ஊரு, அவனை நம்பாத. என் மோதிரத்தை உருவிட்டு வந்தவன். சுமாரு என்ன அங்கெல்லாம் எப்ப கூட்டிட்டு போவீங்க? ஈவினிங் பிளைட்ல போயிட்டு மார்னிங் பிளைட்ல காபி போட வந்துடலாம் டார்லிங். Thank you. ஐயோ, நான் யானைக்கு அல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் டெய்லி குதிரைக்கு குலோப் ஜான் கொடுக்கறேன் மேன். பண்ணிக்கு என்னடா வாங்கி கொடுப்ப? பாப்கார்ன் கொடுப்பேன். வேலை பாரு மேன். போடா பரதேசி. இங்க பாரு, இந்த ஹோட்டல்ல பிச்சை எடுத்து இதெல்லாம் சேர்த்திருக்கான். இது பாருங்க, சும்மா பிச்சைக்கார அவன் எல்லாம் சொல்லாதீங்க. ஜாலி ஜாலிமா. இவனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா. இவனை நம்பாத டார்லிங். இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா. எனக்கடா? ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். ஏய், அதிகமா பேசாத. எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலைய விட்டு நிக்கிருவேன். யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது மேன்? நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, ஸ்வீட்டு, காரம், 555 சிகரெட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் நடத்துறேன். அம்மா கிட்டே மாட்ட போறேன், வீட்டை விட்டு வெளியே போறேன். என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிழிக்கல. நான் மண்ணாங்கட்டி மக ரெங்கலடா. என்ன நீ உன்ன ஐயா ஐயான்னு மறைச்சுனுக்குற? என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மாக்களை மாட்ட போற. நீயும் குளோஸ், உங்க ஐயாவும் குளோஸ். மண் வாசனை மறக்க முடியல டார்லிங். பள்ளி அரசன் நம்பி இந்த புருஷனை கை விட்டுறாத. நீ கவலைப்படாத டார்லிங். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி, பாம்பே, துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சா 200 ரூபாய் தான் விற்பேன். பாத்தியா? உண்மை சொல்லிட்டான். அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அடிமனுக்கு குன்னூர் போயிருவோம். காரவடை போலாங்க. அங்கதான் வசதிங்கிறியா? நம்ம டார்லிங் கிட்ட விளையாடாதமே. ஏய், பள்ளி விஷயத்துல நீ தலையிட்ட உன்னை பொண்ணு வேலை இல்ல. ஜாக்கிரதை. ஏய், பள்ளியை நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். பள்ளியை நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். பள்ளியை ரொம்ப நாளா காதலிக்கிறேன். நானும் ரொம்ப நாள் காதலிக்கிறேன். அவனுக்கு பூவல் பால் வாங்கி கொடுத்துட்டா. ஸ்கூல் போட்டி வாங்கி நான் போய் கொடுத்துட்டா. என்ன சண்டை? நைட்ல என்ன சமையல் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணும். என்ன டிஸ்கஷன்? என்னடா சண்டைன்னு? அது வந்து என் வாழ்க்கை பிரச்சனை. இவன் குறுக்க நிக்கான். என் வாழ்க்கை பிரச்சனை இவன் குறுக்க நிக்கிறான். என்னது? வள்ளி என்னை காதலிக்குது. இல்ல என்ன காதலிக்குது? காதலிக்கிறதுக்கு டிஸ்கஷன் சண்டையா? எங்க இந்த சக்கரை கூப்பிட? வள்ளி 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 வள்ளி. வாங்க. ஆமா, இந்த பயலுக்கு என்னமோ சொல்றாங்க. என்னது? வந்து வந்து உனக்கு யார பிடிக்குது? இவனை பிடிக்கும். இவனே? இவனை பிடிக்கும். அவனை பிடிக்குதா இவனை பிடிக்குதா? யாராவது ஒரு ஆள் சொல்லு. ரெண்டு பேரையும் பிடிக்கும். யாரு புத்திசாலி அவங்களுக்கு தான் கட்டிக்குவேன். அப்படின்னா நான் ஒரு கதை சொல்றேன். அதை யாரு விடுவிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பொண்ணு. அது மட்டும் இல்ல, நானே 10,000 ரூபாய் பணம் கொடுப்பேன். 10,000? 10,000. இங்க வா. ஒரு ஊர்ல ஒரு செவிடன், ஒரு குருடன், ஒரு ஊமை 3 பேரும் செய்த மாட்டாங்க. இந்த குருடனுக்கு அழகான பொண்டாட்டி வச்சிருந்தான். செவிடனுக்கு ரொம்ப நாளா அவன் மேல ஆசை. தவடிச்சுக்கிட்டே இருந்தான். யாரும் இல்லாத நேரத்துல கெடுத்து விட்டான். ஊமையே இதை பார்த்துட்டான். குருடன்கிட்ட போய் சொல்லணும். எப்படி சொல்லியிருப்பான்? எப்படி சொல்லிருப்பான்? முதலாளி 10,000 கொடுக்க எப்படி எப்படி எழுதி காமிச்சிருப்பான். தமிழ்நாட்டு அவனுக்கு தான் கண்ணு இல்லையடா. கண்டுபிடிச்சேன். என்ன ஆக்சன்ல சொல்லிருப்பா. எங்க ஆக்ட் பண்ணிக்காமி ஷாய். பதில் சொல்ற வரைக்கும் இவனுக்கு 2 பேரையும் பார்க்க கூடாது. போ. சரிங்க. 10,000
இவனுக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தா சரி, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா 10,000. இத பாரியா, தினம் நீ இப்படி திருத்தனம் பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ அம்மா கிட்ட வசமா மாட்டத்தான் போற. சும்மா மிரட்டாத. இதெல்லாம் அம்மாவா சம்பாரிச்சு வச்சாங்க? ஆம்பளைங்க சம்பாதிக்க வேண்டியது, பொம்பளைங்க இடுப்புல சாவி கொத்த வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டியது. உலகத்துல என்னத்த கண்டோம்? சாப்பிட்டோமா, பாய போட்டோமா, படுத்தமான்னு இல்லாம அம்மா அம்மான்னு. ஆமா, உன்ன மாதிரி தான் என்னங்கறாங்க. இத பாரியா, இதெல்லாம் ஐயோ உடம்பு கொத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. டாக்டர் எதுக்காக சொல்றாரு? என்ன காசுக்காக? ரெங்க எதுக்காக செய்யறாரு? என்ன சேவைக்காக? பிடிச்ச பள்ளி. ஐயோ, அம்மா வந்துட்டாங்களே. மாட்டீனியா? என்னடா ரங்கா, ஆப்பிள் பாய்ஸ் எல்லாம் ரெடியாச்சா? தலையில சூடா இருக்குமா? இப்பதானே கட் பண்ணிட்டு இருக்கா. எப்படி சூடாகும்? அடுப்புல சூடா இருக்குமா? என்ன? ஆமா, இல்ல நான் எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. கொண்டு போவலியே. இது நன்றி உள்ளதானே. ஏன் உன்னை பார்த்து நாய் குலைக்குது? அடிக்கடி இவர்தானே சிக்கன் போடுவாரு. சிக்கன் பிஸ்கட். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போய் முடிச்சிட்டு வரேன். எங்கேயும் போக கூடாது, நில்லங்க. ஹாய் ஆப்பிள். ஆப்பிள கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆப்பிள் கிளீனா தானே இருக்கு ஆண்டி. முதல்ல நாயை கூட்டிட்டு போ. அம்மா, ஷட் அப். நாளைக்கு மெடிக்கல் செக்கப்காக டாக்டர் ராம் பிரசாத் வீட்டுக்கு வரதா ஃபோன் பண்ணாரு. வீட்ல டாக்டர் இருக்கும்போது ஏன் ஆண்டி வேற டாக்டரை கூப்பிடுறீங்க? அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். ஓ, நல்ல டாக்டரா? ஆமா, கரெக்ட். இந்த காலத்துல புதுசா வர டாக்டர்ல நம்பவே கூடாது. எப்படியோ பாஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப்ப கழுத்துல மாட்டிடுறாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கரெக்ட் ஆண்டி. முதல்ல நாய் கூட்டிட்டு போ. போறேன். ஐயோ அம்மா, நான் போணுமே. எதுக்கு? ஐயாவுக்கு மருந்து கொடுக்கணும். முதலாளி எடுத்து வந்துட்டியா? எல்லாம் ரெடி. வாங்க முதலாளி, வாங்க. எனக்கடா? ஆமா, ஒரு கல்யாணத்துக்கு கொண்டாந்து இருக்கு. உட்காருங்க. அடேங்கப்பா. டேய், நான் மட்டும் ராஜாவா இருந்திருந்தேன்னா என் இத கழட்டி, என் முத்துமலையை கழட்டி உனக்கு கொடுத்திருப்பேன். கிழவி பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டான். உனக்கா பணம் எடுக்கிறான்னு பேங்க் போனேன். நான் ஏற்கனவே பணம் போட்டிருந்தேனா அந்த பணத்துக்கு மேல கிழவி போட்டான். நான் பணம் எடுக்கிறதா இருந்தா கிழவி பணத்தை எடுக்கணும். அதனால தான் வருகையோட திரும்பி வந்துட்டேன். பணம் என்ன முதலாளி, பணம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போகும். உங்களுக்காக கோயம்புத்தூர் கோழி, கொச்சின் மீன், நம்ம ஊர் முட்டை, டெல்லி சப்பாத்தி, பரம்புடி சந்தையில வாங்கிட்டு வந்தேன். முட்டை வெளியூர்ல இருந்து வந்திருக்கு. உள்ளூர் இல்ல. நான் வச்சுக்க. வேணாம் முதலாளி. வேணாமா? சரி விடு. ஆமா, கிழவிக்கு தெரியாம எப்படி இப்படி கொண்டாந்த? கைவசம் கதை இருக்குங்களே. அவுத்தோடு. இங்க பாருங்க. என்னடா வெள்ளை வெள்ளையா வெளியே வருது? வெள்ளை இல்ல முதலாளி, அவ்வளவு மூளை. மூளை எப்படி வெளியே வந்தது? உங்களுக்காக சுட சுட கோழியை வறுத்து கொண்டாந்தனா அப்ப பார்த்து அம்மா வந்துட்டாங்க. கப்புன்னு தலையில வச்சு தொப்பி முடிட்டேன். அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க. நாய் கோழியை பார்த்துருச்சு. நாய் குலைக்க நான் மரல, நாய் குலைக்க நான் மரல, நாய் குலைக்க. இனிமே நாய்கிட்ட போகாதே, கடிச்சிடும். யாராவது வராங்களா பாத்துக்க. ஐயா இவ்வளவும் பார்த்ததே இல்ல. ஐயா இத சாப்பிட்டு வெளியே போடா நாயேன்னு சொல்ல போறாரு. தில்பட்டு ஜானே. ஐயா கிட்ட சொன்னா என்ன வெளியே போடா நாயேன்னு சொல்லுவாரா? நான் அம்மா கிட்ட சொல்றேன், உன்னை வெளியே போடா பேயேன்னு சொல்லுவாங்க. சொல்றேன்டா. நம்ம அம்மா இருக்காளே, சின்ன பிள்ளையில என்ன கண்டா நடுங்குவா. இப்ப ஏன் நாவலை பார்த்து நடுங்குறேங்கிறியா? ஊட்டி இல்ல குளூர், அதனால தான் நடுங்குற மாதிரி தெரியுது. சொன்னாங்க கேள்விப்பட்டிருப்பிய? ஆமா ஆமா. ஏன் முதலாளி, அன்னைக்கு ஒரு விடுதலை சொன்னீங்கல, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டா. நான் அந்த 10,000 ரூபாய் நான் வாங்கிடுவேன்ல. அட பைத்தியக்காரா, விளக்கம் தெரியாது அவனுக்கு? இதுக்கு விளக்கம் தெரியாது? எனக்கு தெரியாது. முதலாளி, அந்த தாடிக்கார பைய கில்பட்டு ஜான வேலையை விட்டு நீக்கணும் முதலாளி. ஏண்டா, அவன் ரொம்ப நல்லவனாச்சே. உங்களுக்கு தெரியாது, முதல்ல ஊரை விட்டு வரும்போது என் மோதிரத்தை உருவனா, இப்ப என் காதலியை உருவ பாக்குறான். காதலி உருவுறானா?
சாப்பிட்டு வந்து அவனை நான் உருவிடுறேன். வாங்கோ. பாத்தீங்களா, பக்கத்துல அந்த பிளாக் மாலி, வாயிலே சிகரெட்டு, கையிலே கோலி. இதான் ஐயா தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறதா? அந்த பிளாக் மாலி இங்க மினி ஹோட்டல் நடத்துறான். முட்டை, பிரியாணி, சிக்கன் எல்லாம் ஐயாவுக்கு. கொண்டு வந்த பாத்திரம் எல்லாம் அவனுக்கு. வீட்டுல பாத்திரம் காணாம போனா எல்லாம் என்ன சந்தேகப்படுறாங்க. எதுக்கும் பாத்திரத்துக்கு நாளையில இருந்து என் பேரை போட்டு வைங்க. உங்க பேரை போட்டு வைக்கலாம், தப்பு இல்லை. வாங்கோ. கேட்ச். என்ன இது? நீனடி. அம்மா செய்யற தப்பை செஞ்சுட்டு தலை குனிஞ்சுட்டு அப்படி மாசம் 3000 4000 டாக்டருக்கு கொட்டிட்டு இருக்கேன். நீங்க நடனா எனக்கு தெரியாம கோழி, முட்டை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க. இதுல சிகரெட் வேற. ஏண்டா ஐயா தான் கேட்டாருன்னா உனக்கு எங்கடா புத்தி போச்சு? நான் சொன்னம்மா ஐயா தான். இன்னைக்கு கோழி கேட்பாரு, நாளைக்கு பாட்டில் கேட்பாரு, அப்புறம் என்னென்னமோ கேட்பாரு. செய்வியாடா? அதெல்லாம் கேப்பீங்க? ரொம்ப கண்டிச்சிங்க, எல்லாத்தையும் கேட்டுருவான். அம்மா ஐயா இதெல்லாம் கேட்க மாட்டாரா? வாயை மூடு. இந்த வீட்டுல யாராரும் எப்படி கவனிச்சுக்கணும்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கேன்ல, அதை தூக்கி எறிஞ்சிட்டு தாறுமாறா நடக்கிறவனுக்கு இந்த வீட்டுல வேலை கிடையாது. அம்மா get out. முதலாளி உங்க மனசு என் மனசு புரிஞ்சுக்கிறாம அம்மா கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா சொல்லுவேன்? அம்மா உன்னை கெட் அவுட் சொல்லிட்டாங்க. நீ சுதந்திரமா வெளியே போகலாம், சுதந்திரமா சிக்கன் சாப்பிடலாம், சுதந்திரமா சிகரெட் குடிக்கலாம். என்ன யாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நான் கெட் அவுட் சொல்றேன், வெளியே வந்துருங்க. உன் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையடா நாய். அம்மா தான் கேட்ட சொல்லிட்டாங்களா, வீட்டை விட்டு வெளியே போ போ போ. இவ்வளவு நீ தாண்டா கட்ட பொண்ணை காட்டி கொடுத்த எட்டப்ப. என்னைக்காவது ஒரு நாள் நடுத்துல பிச்சை எடுக்க போறேன். நானா? எனக்கு ஆஸ்திரேலியால 4 ஏக்கர் நிலம் இருக்குதோ, இந்தியால வீடு இருக்குதோ, சொந்தமா ஆட்டோலாம் ஓடுதோ, பேங்க்ல 4 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் இருக்குது மேன், தெரிஞ்சுக்கோ. எந்த பேங்க்ல? ஸ்டேட் பேங்க். மொத்தமா கவனிச்சிடுறேன். வள்ளி இவனை நம்பாத. இத பாரு, எனக்கு யாரும் முக்கியம் இல்ல. ஐயா கொடுக்கிற 10,000 தான் முக்கியம். முதலாளி நான் இவனாலதான் வீட்டை விட்டு போறேன். படிக்காத மேத படம் பாத்தீங்களா? அதுல ஒரு பெரியவர் ஒரு நாயை வளர்த்தாரு. அந்த நாய்க்கு பேர் ரெங்க. அந்த ரெங்க வீட்டை விட்டு போனதும் அந்த பெரியவர் என்னமா அழுது பாடினார் தெரியுமா? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்குவனை யான் பெறவேன், என்ன தவம் செய்து விட்டேன். ரெங்கன் எங்கிருந்தோ வந்தான், ரெங்கா 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 ரெங்கா. முதலாளி அடாடாடாடா, எனக்கா விட்டு சமயக்காரன் பரவாயில்லப்பா. மீன், கோழி, முட்டை, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊர்ல ஒண்ணு பாக்கி இருக்காது, எல்லாத்தையும் அவிச்சு கொட்டிடுவான். அடேப்பா எவ்வளவு பெரிய பீஸ். ஐயப்பா ஒண்ணா முதலாளி, உங்களை தவிர மீது எல்லாரும் இந்த ஐட்டம் சாப்பிடலாம். அப்பா நான் என்ன பாவம் பண்ணேன்? வாழ் வாழ். என்னடா இது? பினிஷிங் தகராறு. உங்க ஐட்டம் வந்தாச்சோ? கேப்ப கூழு, உப்பில்லா, மோரு, உப்பில்லா, தொட்டுக்க கீரா, என்ன இல்ல உப்பில்லா. எதிரியா அது இல்லையா? ஆமா. எப்படி சாப்பிடுறது? மேடம் ஆர்டர். வள்ளி டாக் ஜிலோக்கு சிக்கன் குருமால நெய் ஊத்த மறந்துட்டேன், போய் ஊத்திட்டு வா. ஏய், எனக்காக பிறந்தவன நான் சம்பளம் கொடுக்குற முதலாளி, எனக்கு உப்பு இல்லாத கூழு, இந்த வீட்டு நாய்க்கு சிக்கன் குருமால நெய்யா? ஓ மேடம் ஆர்டர். இன்னும் என்ன ஆர்டர் கொடுத்திருக்காங்க? காலையில ஒரு டம்ளர் பால், அதுவும் சக்கரை இல்லாம. 8 மணிக்கு ரோட்டி, பார்லி தண்ணி, அதுவும் உப்பு இல்லாம. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கேப்பக்கூழு, வேக்காடு தண்டி கீரை, அதுவும் உப்பு இல்லாம. 4 மணிக்கு கேப்ல ஹார்லிக்ஸ் கொடுக்க சொன்னாங்க. நைட்ல 2 சப்பாத்தி, தொட்டுக்க பருப்பு சட்னி, அதுவும் உப்பு இல்லாம. ரிலாக்ஸா இத சாப்பிட சொன்னாங்க. என்னடா அது? தெரியல, மாத்திரை அப்பப்ப சாப்பிடணும். மேடம் ஆர்டர். நான் என்ன சாமியாரா, வியாதியஸ்தனா? எனக்கு எதுக்குடா இதெல்லாம்? இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். மேடம் ஆர்டர். யார் யாருக்கு என்னென்ன எப்பப்ப கொடுக்கணும்னு மேடம் என்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. கிஷ்கும்பா. என்ன பாக்குறீங்க? சாப்பிட வேண்டியதானே? இது எப்படி சாப்பிடுறது? வாயில நுழைஞ்சாதானே சாப்பிடுறதுக்கு. வாயில உள்ள நான் கையை பிடிச்சி உள்ளே திரிக்க சொன்னாங்க. மேடம் ஆர்டர். கம்முனாட்டி நல்லா சமைச்சுக்கிட்டு வெளியே அனுப்பிச்சுட்டு எவனோ உருப்படாத நாயை கொண்டாந்து வச்சிருக்க. நாய் நாய். அப்ப ரங்கா நீ எங்கடா போனே? அட என் கண்ணே ரங்கா ரங்கா. முதலாளி என்னையா? நான் முதலாளியா பார்க்க வரல. என்ன?
ஒரு வக்கீலா பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க. கூலிங்ஸ் வேண்டாமா? வேண்டாமா? சொல்லு. நீங்க இது வரைக்கும் கோர்ட்டுக்கே போனதில்ல இல்ல? அது சத்தியமா போகல. உன்னை யாரையா கேட்டாங்க? ஏன் கத்துற? இல்ல சொல்லு. ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். ஏசா? ஐயா ஜாலி ஜாலி. சிகரெட் நீ எடுத்துக்கயா. ஒரு நிமிஷம் இரு, தயார் பண்ணிக்கிறேன். ஐ அம் சாரி, வெளில எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா. அதான் என்ன கேஸ்? கொலை கேஸ். உன கேஸா? இது வேற சமயத்துல உள்ள போக மாட்டேங்குது. நீ சொல்லு. வெளியே வாங்க சொல்றேன். யோ நான் வரையா? கேஸ் சொல்லு. எல்லாரும் கொலை பண்ணிட்டு தான் வக்கீல்ட்ட வருவாங்க. நான் கொலை பண்றதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆமா, எங்க கொல்ல போற? உங்க வீட்டுலதான். எங்க வீட்லயா? யார்? என் தம்பி ஜெகனா? வெட்டிடு, பயங்கரமா பிளாக்மெயில் பண்றாயா? இல்ல, கில்பர்ட் ஜான. ரெண்டு பேரையா கொல்ல போற? அவனுக்கு தான் ரெண்டு பேருமே. யாரு தாடி வச்சிருப்பானே அவனா? நல்ல பையனாச்சே அவன். உங்களுக்கு வேணா அவன் நல்லவனா இருக்கான். எனக்கு கெட்டவன். அவன் என்னையா பண்ண? அவன் செஞ்சது ஒண்ணா ரெண்டா? முதல்ல என் மோதிரத்தை கலட்டினா பொறுத்துக்கிட்டேன். ரெண்டாவது என் சட்டையை கலட்டினா பொறுத்துக்கிட்டேன். மூணாவது என் காதலிய ரைட்டானா? ஆமா, பொறுக்க முடியல. இஞ்சி எழுந்துட்டேன். அவனை கொலை பண்ணணும். ஒரு ஐடியா கொடுங்க. இந்த அறிவாளர்ல ஒரே வெட்டா வெட்டிடு, செத்துருவான். அது எங்களுக்கு தெரியும் எப்படி வெட்டணும். நீ தூங்கும் போது அவனை வெட்டிடு. சரி. நான் தூங்கும்போது எப்படி கொல்ல முடியும்? யோ, அவன் தூங்கும் போது நீ அவனை வெட்டிடியா? அதான் எப்படி? இப்படி பண்ண எப்படியே? எப்படி? மிஸ்டர் ஜிலோ, எனக்கு இந்த ஏழை பணக்காரன், பெரியவன் சின்னவன் வித்தியாசமே கிடையாது. இந்த நாட்டை 2 நாளைக்கு என்கிட்ட ஒப்படைங்க, சரி பண்ணி. இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும், இல்லாதவன் இருக்கிறவனுக்கு கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட ரம் இல்ல, நான் கொடுக்குறேன். அடி அடிங்க, அடிங்க மிஸ்டர் ஜிலோ. அதுக்குள்ள நானும் இறங்கிறதுக்குள்ள சீக்கிரம் போய் படுத்துருவோம். குட் நைட். குட் நைட். ஜிலோ, ஸ்டாப் இட் ஜிலோ, ஸ்டாப் இட். இன்னைக்கு உங்க பர்த்டே ஜிலோ, இன்னைக்கு உங்க பர்த்டே. அங்க முதலாளி பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க போட்டுக்க துணி கூட இல்லாம நாய் மாதிரி லோ லோ லோன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்ச். என் இடத்துல நீங்க படுங்க, உன் இடத்துல நான் படுக்கிறேன். ஓகே? Happy birthday to Jilo. Happy birthday to Jilo. படுங்க ஜிலோ, பிடிவாதம் பண்ணாதீங்க. படுங்க. கனவெல்லாம் வரும். படுங்க. ஓகே. Have a sweet dream. Good night, Mr. Jilo. என்ன ஒரு வாசனையான நல்ல கனவா வரும். வக்கீலையா என்ன சொன்னாரு? முதல்ல நாய் வாயை அடைக்க சொன்னாரு. அடைக்கிறேன். ஜிலு, ஜிலு, கொலைக்காத, ஊத்துற குடி. அட வாங்கிருச்சியா? பிரியாணி வாங்கி பண்ணியா? அட முடியாச்சு, நாளைக்கு வாங்கி தரேன். அட தண்ணி போட்டா பேசுதியா? இருக்கிற ஒரே சாட்சி. நாய் கதையை முடிச்சுட்டேன். இன்னும் 4 நாளைக்கு நீ எந்திரிக்கவே மாட்டேன். அந்த கில்பர்ட் ஜான எங்க? பிறந்த நாளே பெட்ல படுத்திருக்கான். பிறந்த நாளா? இல்ல, அவன் இறந்த நாள். இன்னைக்கே அவன் கதையை முடிச்சிடுறேன். கருங்காலி இதுதான் உனக்கு கடைசி தூக்கம். இல்லையா, எனக்கு நெற்றி கண்ணே தெரியலையா. சண்டை போட்டீங்கன்னா சங்கத்துல சொல்லிடுவேன். இப்பதான் கல்யாணம் இருக்கு. வச்சுக்க. நீங்க எப்போ இளமையா இருக்கணும்னா 25 ரூபா போடுங்கய்யா. இவரை பத்தியா? இந்த 5. இந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இல்ல? சொல்லு நீயா? உங்களுக்கா இந்த நிலைமை? ஆமா, கொடுத்தவனே மறித்து கொண்டாண்டி, ஆட்டோரிச்சா கொடுத்தவனே எடுத்துக்கிட்டாண்டி. பெரிய தங்க புதுமை ஹீரோ காதல் பறிபொறிச்சு பாடுறாரு. கண்ணாடி போட்டுக்கிறான். யாரு? என்ன தெரியல. நான் தான்டா படிக்காத மாதிரி ரெங்க. ஏண்டா அன்னைக்கு என் வேலைக்கே உழ வச்சில்ல, இன்னைக்கு உன்னை நடுத்தர கொண்டாந்துட்டேன். கவர்மெண்ட் ஏமாத்தி இன்கம் டாக்ஸ் கட்டாம இருந்தீல்ல, அத நாங்க தான் காட்டி கொடுத்தோம். பாவி வள்ளு, என்ன காட்டி குடுத்தியே, நீ நல்லா இருப்பியா? நாங்க நல்லா தான் இருக்கிறோம்.
உன்னை காட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு கவர்மெண்ட்ல பரிசு கொடுத்தாங்க. அந்த பணத்துல ஓ ஆட்டாவே நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கிட்டோம். வாங்கி வாங்கினாட்டம் உங்க கையிலயா? முருகா ஏன்டா முருகனை கூப்பிடுற? அவர்த்த எல்லா வார்த்தையும் சொல்லிட்டேன். அவர் தான் 10 ரூபா கொடுக்க சொன்னாரு. எனக்கா? உனக்குலடா ஒப்ப 7 மலை துண்டு இல்லாம தர்றானே, அவனுக்கு துண்டு வாங்கி கொடுக்க சொன்னாரு. முருகருக்கு என் குடும்ப விவகாரம் தெரிஞ்சு போச்சா? ஆமா, பெரிய ராஜா பரம்பரை. வள் இப்ப எங்க போறீங்க? ஊருக்கு போறோம். எந்த ஊருக்கு? நம்ம ஊருக்கு தான். ஏண்டா கோழி பண்ண வைக்கணும்னு சொன்னமே ஞாபகம் இருக்கா? ஆமா. நேர ஊருக்கு போய் கோழி பண்ண வைக்க போறேன். அப்ப நானு ஒத்த கண்ணை கழட்டி வச்சு உழைச்சு சம்பாதி, ஊரை ஏமாத்தாத. அத நீ சொல்ற. வள் இவன் கிட்ட சொல்லி ஒரு 10 ரூபா வாங்கி கூட. ரொம்ப தென்னாவட்டா பேசுறான், பாவம். ஒரு 5 ரூபா கொடுத்துருங்க. பழைய வாசமா இந்தா தொலை. சகோதரா, ஆ? அண்ணா, என்ன நாம 2 பேரும் இப்போ கடைசியா பிரிய போறோம். ஒரு தடையாவது உன் கைய கூட. நான் என்ன இழிச்சவனா? சரையவனா வருவான் வட்ட வைக்க ஒன்னுடுவேன் ஒண்ணு. அப்படி யாரை நம்பி நான் பிறந்த போங்கடா போங்க. டிரைவர் இவ்வளவு வண்டியில இருக்கு. கமான் ஃபாலோ மீ.